பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள பிரஜ்வல் ரேவண்ணா குடும்பத்திற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் கஜானந்த் பட் அதிரடியாக உத்தரவிட்டார். அத்துடன் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை காங்கிரசால் ஜீரணிக்க முடியவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்ற பிரதமர் சுமார் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் 9 கோடியே 70 லட்சம் சிறு விவசாயிகளுக்கு 20,500 கோடி ரூபாய் தொகையையும் விடுவித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவின் ருத்ர தாண்டவத்தை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்ததாகவும் துரதிருஷ்டவசமாக சிலருக்கு ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி பிடிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்ததை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டாளிகளால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார். பல பாகிஸ்தான் விமான தளங்கள் இன்னும் ஐசியூவில் உள்ளதாகவும், ஆனால் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியால் பாகிஸ்தான் அனுபவிக்கும் வலியை தாங்க முடியவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவை தாக்கியவர்கள் பாதாள உலகத்தில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது, புதிய இந்தியா எதிரிகளுக்கு கால பைரவராக மாறியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் மோசடி நடந்தது குறித்து வரும் நாட்களில் நிரூபிக்க உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் வருடாந்திர சட்ட மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல் காந்தி, கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தேர்தல் முறை குறித்து தனக்கு சந்தேகங்கள் உள்ளதாக தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும், 4 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தோற்றதாகவும், 3 வலிமையான கட்சிகள் திடீரென்று மறைந்துவிட்டதாகவும் கூறினார். மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு இடையில் 1 கோடி புதிய வாக்காளர்கள் தோன்றினார்கள். அந்த வாக்குகளில் பெரும் பகுதி பாஜகவுக்கு சென்றுள்ளது. தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளது என்பதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த ராகுல் காந்தி, வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் ஏன் ஸ்கேன் மற்றும் நகல் பாதுகாப்பை பயன்படுத்துகிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் தேர்தல் முறை ஏற்கனவே இறந்துவிட்டது. இந்திய பிரதமர் மிக குறைந்த பெரும்பான்மையுடன் இந்தியாவின் பிரதமராக இருப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் 15 இடங்களில் மோசடி நடந்திருக்காவிட்டால் மோடி இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்க மாட்டார். மக்களவைத் தேர்தலில் எப்படி மோசடி நடைபெற்றது என்பதை வரும் சில நாட்களில் நிரூபிக்கப் போவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் மோசடி நடந்ததற்கான ஆதாரமோ ஆவணமோ ராகுல் காந்தியிடம் இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் வருடாந்திர சட்ட மாநாட்டில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மக்களவைத் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல்களில் மோசடி நடந்திருப்பதாகவும், அதற்கான ஆதாரம் தங்களிடம் இருப்பதால் அவற்றை விரைவில் நிரூபிப்போம் என பேசியிருந்தார். இந்நிலையில் பீகாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். வாக்குகளில் மோசடி நடந்துள்ளதாக ராகுல் காந்தி ஆதார அணுகுண்டை தயாரித்துள்ளார் என்றும், அந்த அணுகுண்டு மீது உடனடியாக சோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ராகுல் காந்தியிடம் எந்த ஆதாரமோ அல்லது ஆவணமோ இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 140 ரூபாய் உயர்ந்து 9,290 ரூபாய்க்கும் விற்பனையானது. தங்கம் விலை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பின் மீண்டும் 74,000 ரூபாயை தாண்டியுள்ளது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 123 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,23,000 ரூபாய்க்கும் விற்பனையானது.
நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் பரிசோதனைக்கு வருபவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு அட்டை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முகாமுக்கு பரிசோதனை செய்ய வருகை தருபவர்கள் பரிசோதனைக்கு பிறகு உயர் சிகிச்சை உட்படுத்தப்பட்டால் முதலமைச்சரின் காப்பீடு அட்டை தேவைப்படுமாயின் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு அட்டை வழங்குவதற்கு ஏதுவாக சிறப்பு ஸ்டால் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பரிசோதனைக்கு வருபவர்கள் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையை எடுத்து வந்தால் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு அட்டை தொடர்பான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த நபர் முதலமைச்சரின் காப்பீடு அட்டை பெறுவதற்கு தகுதி உள்ளவரா என்பதை உறுதி செய்து முதலமைச்சரின் விரிவான காப்பீடு அட்டைக்கான எண் வழங்குவார்கள். அந்த எண் மூலம் மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை பெறலாம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். தனது வீட்டில் ஒட்டு கேட்பு கருவியை வைத்தது மகன் அன்புமணிதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது அரசியல் அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகத்திலேயே தந்தையின் பேச்சை ஒட்டு கேட்ட மகன் அன்புமணிதான் என குற்றம் சாட்டினார். அன்புமணி பொதுக்குழு கூட்டம் குறித்து வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அது மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிடம் பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் கடந்த மாதம் 27ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கவினுடன் பழகிய இளம்பெண்ணின் சகோதரர் சுர்ஜித்தும் அவரது தந்தையும் எஸ்ஐயுமான சரவணனும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் மாநகர காவல்துறையிடம் ஆவணங்களை பெற்று சிசிடிவி காட்சிகளை சிபிசிஐடி போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் 4 குழுக்களாக பிரிந்து கொலை நடந்த இடம் உள்ளிட்ட இடங்களில் விசாரணை நடத்தினர். சத்தீஸ்கரில் மதமாற்ற வழக்கில் கைதான கேரள கன்னியாஸ்திரிகள் 2 சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். பஜ்ரங் தள அமைப்பின் உறுப்பினரால் சிராஜுதீன் குரேஷி, பிரீத்தி மேரி வந்தனா பிரான்சிஸ் ஆகிய 2 பெண்களை கடத்தி சென்று வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதனால் மதமாற்றம் மற்றும் ஆள் கடத்தல் புகாரில் 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்கள் தங்களை மதமாற்றத்திற்கு வற்புறுத்தவில்லை என தெரிவித்ததை வைத்து இவர்களுக்கு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இதனையடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த கன்னியாஸ்திரிகளை கேரள எம்பி சந்தோஷ்குமார் மற்றும் கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோர் நேரில் சென்று வரவேற்றனர். தமிழ் சினிமால கடந்த 7 மாதங்கள்ல வெளியான 152 திரைப்படங்கள்ல குட் பேட் அக்லி, ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட 17 படங்கள் வணிக ரீதியா வெற்றியடைஞ்சிருக்கு. 2025 ஜூன் மற்றும் ஜூலைல தமிழ் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டது. இதுல பெரும்பாலான திரைப்படங்கள் எதிர்பார்ப்பை விட குறைவாகவே வசூலிச்சது. இந்த வறட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த படம்தான் ஜூலை 25ஆம் தேதி வெளியான தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்ச இந்த படம் வெளியான முதல் வார இறுதியிலேயே 25 கோடி வசூலிச்சிருக்கு. அதே போல ஃபகத் ஃபாசில், வடிவேலு நடிச்ச மாரிசன் படமும் நல்ல விமர்சனங்களையும் வசூலையும் ஈட்டிட்டு வருது.